வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கரூர்ல பரப்புரை மேற்கொண்டப்போ கூட்ட நெரிசல்ல பரிதாபமா 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 41 குடும்பங்கள்ல 32 பேருக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணி நியமன ஆணையை நேரில் போய் வழங்கியிருந்தார் இல்லையா? அந்த பணி நியமன ஆணையை இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க, என்ன நடந்தது, யார் அந்த அரசு வேலை கொடுக்கறதுக்கு மேலே வழக்கு தொடர்ந்தா அப்படின்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி தான் வழக்கு தொடர்ந்தாங்க, பாஜகவும் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. என்ன நடந்தது, இனிமே டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த 32 பேருக்கும் அரசு வேலை இருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இரண்டாவது விஷயம், கனிம வளத்துறையில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்கிறாரு. அப்படி போட்டிருக்கக்கூடிய உத்தரவு மூலமாக தமிழகத்துக்கு என்னென்ன நலன்கள் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுத்ததாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் இப்போ ஒரு சிறப்பான விசாரணையை கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த விசாரணையின் மூலமாக டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் உருளப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்குது. அது என்ன விசாரணை அப்படின்றதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை தாண்டி இன்னும் பல செய்திகள் இருக்குது. பாளையங்கோட்டை ஜெயிலில் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களை தப்பாக பேசி 15 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள், அவரை போய் உதயநிதி அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநரை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு, கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்படி எல்லா விஷயங்கள் சார்ந்தும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பேசுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி, கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல அந்த 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கியிருந்தாங்க. அதை இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜூலை 10ஆம் தேதி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் கரூருக்கு சென்று அங்கே ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த 32 பேரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரவழைத்து நேர்லேயே அவங்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியிருந்தாரு. அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தோம். அந்த டைம்லேயே, அதாவது கரூருக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் போய் கொடுத்தார் இல்லையா ஜூலை 10ஆம் தேதி, அந்த டைம்லேயே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பாஜக தரப்புல இருந்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புல இருந்தும் மனு போட்டிருந்தாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த அரசு பணி கொடுக்க கூடாது, இது சரி கிடையாது, கருணை அடிப்படையில் இதுக்கெல்லாம் அரசு பணி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் கருணை அடிப்படையில் அரசு பணி கேட்பாங்க, இதுக்கு வேற ஏதாவது மாற்று திட்டத்தை தான் அவங்க செயல்படுத்தணும். ஏன்னா தேர்வு எழுதி அந்த அரசு பணிக்கு காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களோட உரிமை பறிக்கப்படுது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி அவசர வழக்கா இதை உடனே எடுத்து விசாரிங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புல இருந்தும் பாஜகவினுடைய தரப்புல இருந்தும் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஜூலை 10ஆம் தேதியே ஈவினிங் அரசு பணி நியமன ஆணையை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. காலையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, மதிய வேளையில் பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை போகுது. அதை எடுத்து விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது இப்போதைக்கு நாம் இதை தடுக்க முடியாது, ஆனால் ஒரு அறிவிப்பு மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அங்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அரசு பணி நியமன ஆணை அப்படின்றது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம் தான். இதற்கு பின்னாடி இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும். விசாரிக்கும் பொழுது இதற்குரிய தீர்ப்பு என்ன அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். தற்காலிகமா இல்லை நிரந்தரமா என்ன அப்படின்றத நாங்கள் தீர்ப்பை வழங்குவோம். அது வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேலை தற்காலிகம் தான் அந்த 32 பேருக்கும் அப்படின்ற மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த ஒரு அறிவிப்பை அப்பயே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டாக இருந்தது. அந்த வழக்கு தான் இப்போ திரும்பவும் மறு விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இந்த சைடு நாம் தமிழர் கட்சியின் சார்பில், அதுக்கப்புறம் பாஜகவோட சார்பில் அப்படின்னு சொல்லி ஆஜரான வக்கீலும் அவங்களுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வக்கீலும் அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. இந்த சைடு எடுத்து வச்ச வக்கீல்கள் என்ன வாதங்களை எடுத்து வச்சாங்கன்னா, சில விதிகளை சொல்லி அந்த விதிகளுக்கு உட்பட்டு நாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அரசு பணி கொடுக்கக்கூடாது. அப்போ விபத்தில் அடிபடுறவங்க, அப்புறம் நிறைய இந்த மாதிரி விபத்துகளில் சாலை விபத்தாக இருக்கட்டும், பேருந்தில் அந்த மாதிரி விபத்துகள்லாம் இருந்ததுன்னா அதில் பாதிக்கப்படுறவங்களும் அரசு பணி கேட்டு வருவாங்க. இது ஒரு தவறான உதாரணமாக இருக்கும். நீங்கள் இதுக்கு அரசு பணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறாங்க.
இந்த சைடு தமிழக அரசிற்கு சார்பாக ஆஜரான வக்கீல் பார்த்தோம் அப்படின்னா இது அரசினுடைய தவறு தான், அரசு தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க, அங்க பாதுகாப்பு குறைபாடு இருந்த காரணத்தினால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேரினுடைய உயிர் போணுச்சு, அதுக்காக கருணை அடிப்படையில் தான் இந்த வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதங்களையும் எடுத்து வச்சாங்க. ஆனால் கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கக்கூடாது, இது ஒரு தவறான உதாரணம் ஆயிடும். அப்போ சாலை விபத்து இப்படின்னு சொல்லி விபத்தில் உள்ளாகிறவங்க எல்லாருமே அரசு பணி கேட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 32 பேருக்கு அரசு வேலை வழங்கினாங்க இல்லையா, அந்த பணி நியமன ஆணையை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த மனுவை மேல்முறையீடு செஞ்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்லையும் அங்கேயும் போயிட்டு வாதாடுவாங்க. அதாவது ஒரு நல்ல முடிவோடு தான் தமிழக வெற்றி கழகம் திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இது சார்ந்த ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்மளுடைய டிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்க போயிருந்தாங்க. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போக இருக்கிறாரு, சிபிஐ விசாரணை அந்த வழக்கில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி கரூருக்கு போவார், இது அவர் சாட்சி கலைக்கிறதுக்கு போறாரு, அவர் வேலை கொடுக்கறதே அது ஒரு லஞ்சம் மாதிரி தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கரூருக்கே போகக்கூடாது, அவங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது, தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போவே சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது முதல்வரினுடைய கொள்கை அடிப்படையில் மாநில அரசினுடைய கருணை அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் மக்களை போயிட்டு பார்க்கலாம், அவங்க அரசு பணி கொடுக்கறது மாநில அரசு அவங்களுடைய கொள்கைக்கு கீழே வரக்கூடிய விஷயம், அதை போயிட்டு நாங்கள் தடையெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்ற மாதிரி திமுகவை விரட்டி அடிச்சு விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ திரும்ப இதே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதே மாதிரியான தீர்ப்புகள் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே இருந்து ஆர்டர் வரும், தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றத. இதில் மக்களே எல்லாரும் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. பாஜக விட்டுருங்க, அவங்க எல்லாருக்கும் திமுக செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் வழக்கு போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சியும் அந்த 32 பேருக்கு அரசு பணி கொடுக்கக்கூடாது, அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தொடர்ந்தாங்க. அதன் விளைவாக தான் இப்போ ரத்து நடந்திருக்கு. அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு எல்லாருமே அரசை தான் காரணம் காட்டினாங்க. ஸோ அரசு மூலமாக நடந்த தவறு தான் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் போய் அந்த 13 பேரினுடைய குடும்பத்தை சார்ந்தவரில் ஒரு பேருக்கும் அரசு பணி அப்படின்றது வழங்குறதுக்கு ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எல்லா வேலைகளையும் நடத்தி முடிச்சாரு. அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கறதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் டிஎம்கே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த 13 பேருக்கும் அரசு வேலை அப்படின்றத கொடுத்தாரு, கருணை அடிப்படையில் அப்படின்றதுல கொடுத்தாரு. ஸோ அப்பெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி நீங்கள் அந்த 13 பேருக்கு கொடுப்பீங்க, நீங்கள் அரசு நீங்கள் செஞ்ச தவறுனா உங்களுடைய சொந்த காசுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாது, கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது, இதை தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய உரிமையை பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ எந்த ஒரு அஃபீஷியல் மூவும் அவங்க எடுக்கல, லீகலாக எந்த ஒரு மூவும் எடுக்கல. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு கடந்த ஆட்சியிலலாம் பாஸ் ஆகியிருந்தாலுமே இவ்வளவு தொகை காசு கட்டினாதான் உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அதெல்லாம் தட்டி கேட்டு நாம் தமிழர் கட்சி லீகலாக மூவ் பண்ணலை, கேஸ் போடலை, வழக்கு தொடரலை. ஓகேவா. அதே போல் அதிமுக பீரியட்ல நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது முறைகேடு ஈடுபட்டு வேலை வாங்கி தரேன் போக்குவரத்து துறையில் அப்படின்லாம் சொல்லி நிறைய காசை வாங்கிக்கிட்டு வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பாதி பேருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அமலாக்கத்துறை விசாரணை வரைக்கும்லாம் போணுச்சு. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை கொடுக்காம காசை வாங்கிட்டு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் போயிட்டு நாம் தமிழர் கட்சி லீகலாக மூவ் பண்ணலை, எந்த ஒரு வழக்குமே தொடரலை. ஓகேவா. அப்போ ஏடிஎம்கே பீரியடில் டிஎம்கே பீரியடில் அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்த பெசாமல் இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கருணை அடிப்படையில் அந்த 32 பேருக்கும் அரசு வேலை கொடுத்தோன்னே பொங்கி எழுந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களின் உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போய் வழக்கு தொடர்ந்து இப்போ தடை வரைக்கும் நிற்குது. அதாவது என்னன்னா இதே நாம் தமிழர் கட்சி தான், நாம் தமிழர் கட்சியினுடைய அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த டைமில்
இந்த 41 பேருக்கும் கூடவே நாங்க நிற்போம், இவங்க கூடவே இருந்து தமிழக அரசை புஷ் பண்ணி இவங்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொடுப்போம், இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி வாங்கி கொடுப்போம், நிரந்தரமா அவங்களுக்கு ஒரு சம்பளம் வர நாங்க அது பண்ணி கொடுப்போம், இது பண்ணி கொடுப்போம், கூடவே நிற்போம் அப்படின்ற மாதிரிலாம் இதே நாம் தமிழர் கட்சி தான் கத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு நிரந்தர வேலை தரணும் அப்படின்னு சொல்லி அரசு வேலையை கொடுத்தோன்னே இப்போ போயிட்டு தடை வரைக்கும் போய் நிக்குது, கோர்ட்டுக்கு போயிட்டு. அதாவது இதுல என்னன்னா, அந்த 32 பேர் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் பெரிய குடும்பம், வசதி படைத்தவர்கள் கிடையாது. அங்க எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்படுறவங்க தான். கஷ்டப்படுறவங்களுடைய குடும்பத்துக்கு தான் அந்த வேலை அப்படின்றது போய் சேர்ந்திருக்கு. அதாவது இதுல தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சைடும் நியாயமான கருத்துக்கள் இருக்கு, அதை வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலுமே இதுல அந்த 32 பேருமே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் தான், அவங்களுக்கு தான் போயிட்டு வேலை சேர்ந்துருக்குது. இதில் ஒரு அம்மாலாம் பேசிய வீடியோ போட்டிருந்தாங்க. என் வீட்டில் என் புள்ள தான் வேலை பார்த்து என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களே இப்போ இல்லை, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டுலாம் ஒரு வீடியோலாம் பேசி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ கஷ்டப்படுறவங்களுடைய குடும்பங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்றது போய் சேர்ந்துருக்கு. அதாவது முன்னாடி ஆட்சியில் காசை வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்க, ஓகேவா? இப்போ கஷ்டப்படுறவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சில அரசு பணிகள் அப்படின்றது போய் சேர்ந்துருக்குது, ஓகேவா? ஸோ காசை வாங்கிட்டு வேலை கொடுத்த டைம்லலாம் வாயை திறக்காத நாம் தமிழர் கட்சி இப்போ கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வேலை போய் சேர்ந்தோன்னே முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. இப்போ சட்ட போராட்டத்தில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயலை மக்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கனிம வளத்துறை சார்ந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 மாதங்களுக்கு, இப்போல இருந்து 3 மாதங்களுக்கு நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து எந்த ஒரு கனிம வளங்களும் அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது, புதுச்சேரி தவிர்த்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு, ஓகேவா? அதாவது எம்சாண்டு, ஜல்லி கற்கள், கருங்கற்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான கனிம வளங்கள் எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அண்டை மாநிலங்களுக்கு நம்மளுடைய மாநிலத்திலிருந்து செல்லக்கூடிய கனிம வளங்கள் இருக்கு இல்லையா, அதில் சில முறையான விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதை தாண்டி தமிழகத்துக்குள்ளேயே கட்டுமான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரி கனிம வளங்கள் பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படுது. தமிழகத்துக்குள்ளேயே பற்றாக்குறை இருக்கும்போது அண்டை மாநிலங்களுக்கு போய் சேர்ந்துருது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். முதல்ல தமிழகத்துக்கு தேவையான கனிம வளங்களை மக்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி தமிழகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்படுறதுனால செயற்கையா கனிம வளங்கள், இந்த எம்சாண்டு, ஜல்லி, இந்த மாதிரியானுடைய விலை அப்படின்றது செயற்கையா உயர்ந்து போயிருக்குது. அது எல்லாத்தையுமே தடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே முறைப்படுத்துறதுக்கு 3 மாதங்கள் தேவைப்படுது. அதனால தமிழகத்துல இருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க. இதை மீறி தமிழகத்திலிருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு யாராவது எடுத்து சென்றால் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாரு. முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த உத்தரவை மக்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அந்த துறை இப்போ ஒரு முக்கியமான விசாரணையை கையில் எடுத்திருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், பழனி கோவில் நில விவகாரம். அதாவது ஒரு 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வெறும் 2 கோடிக்கு ஒரு சார் பதிவாளர் கொடைக்கானல்ல இருந்து வர வச்சு அந்த ஒரு நாளைக்குள்ள வெறும் 2 கோடிக்கு தனிநபர்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. அதில் அவ்வளோ சர்ச்சையான விஷயங்கள் போணுச்சு அப்படின்றது தெரியும். அதுக்குள்ள அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய பெயரை இழுத்து விட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமைச்சர் ரமேஷ் அவர்களும் அதுக்கு வெளியில ஒரு சரியான விளக்கம் அப்படின்றத கொடுத்திருந்தாரு, என்ன நடந்தது அப்படின்றத விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவர்கள் மேல துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ கோர்ட்லயுமே கேஸ் போயிட்டு இருக்குது, ஓகேவா? இப்போ இதுல என்னன்னா, நீதிமன்றம் மூலமா இந்த வழக்கை தொடர்ந்து அவங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி கோவில் நிலம் திரும்ப கோவிலுக்கு அப்பவே மீட்டு கொடுக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் தவறு செய்தவர்கள் யார் அப்படின்ற விசாரணை சிபிசிஐடி போய் இப்போ அதுல வழக்கு விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்குது, ஓகேவா? இதுல இப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய பேரை தேவையில்லாம உள்ள இழுத்து விட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை கிளப்பி விட்டாங்க இல்லையா?
இதுக்கு பின்னாடி அதாவது அந்த நிலம் வாங்கின அந்த தனிநபர்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்தது டிஎம்கேவை சார்ந்த ஒரு நிர்வாகி அப்படின்றதும் வெளியில வந்து அவரோட வீட்டிலலாம் போயிட்டு ரைடெல்லாம் போனாங்க போலீஸ். இப்போ நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 1960 இருந்து 2026 வரைக்கும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை யார் யாரெல்லாம் அன்அஃபிஷியலா ஓகேவா சட்டத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் விசாரணையில் இப்போ நம்மளுடைய அறநிலைத்துறை இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அது சார்ந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள்கிட்டையும் அறிவுரை கேட்குற அவங்களுடைய ஆலோசனைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. இதன் மூலமாக டிஎம்கேவை சார்ந்தவர்கள் அதற்கு முன்னாடி ஏடிஎம்கே சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைகள் மாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவினுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இவர் ஏன் இப்போ பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிறாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 15 நாட்கள் அவர் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எலும்பு உடைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கொலை மிரட்டல் விடுக்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். அதனால அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி இப்போ அவர் 15 நாட்கள் சிறையில் இருக்கிறாரு. அவரை போயிட்டு இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அவர் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏதோ மக்களுக்காக போராடி தியாகியாக உள்ளே போயிருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். பார்த்துவிட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில பிரஸ் முன்னாடி என்ன சொல்றாருன்னா எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஜெயிலுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாரு. அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் முழு பலத்தோட திமுகல செயல்படுவாரு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சார்ந்து இன்னொரு முக்கியமான சம்பவமும் இருக்குது. என்னன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது தான் இது. அவர் அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா மேகதாதுனா என்ன அப்படின்றத பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாது, முக ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாது. வேணா நீங்க போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, மேகதாதுனா என்ன, அதுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, உங்க தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை கேளுங்களேன், அவருக்கு வந்து தெரியாது, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? இதை எடுத்துக்கிட்ட செய்தியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. மேகதாதுனா என்னன்னே தெரியாது, வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியே மூஞ்சே மாறி போய் டபக்குன்னு கார்ல ஏறி அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ உண்மையாவே மேகதாதுனா என்ன, அதுல என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் சட்டசபை கூடுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம நேற்று கூட நம்மளுடைய வீடியோல சொல்லியிருந்தோம். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதாவது என்னன்னா தமிழக வெற்றி கழகம் ஊழல் பட்டியல் ஒன்று வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க, டிஎம்கேவினுடைய ஊழல் பட்டியல் அதை வந்து சட்டசபையில் வெளியிட போறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு இந்த செய்தி வெளியானோன்னு திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வச்சு ஒரு கூட்டம் அப்படின்றத நடத்திருக்கிறாங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நாள் நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், அந்த 2 நாள் என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத சார்ந்து ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஸோ சட்டசபை நிகழ்வு முழுமையா லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படும். என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நெல்லையில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்க இன்னைக்கு பட்டமளிப்பு விழா அப்படின்றது நடந்தது. அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஆளுநர் வருகை தந்திருந்தாரு. அவருடைய கையால தான் அனைத்து பேருக்குமே அந்த பட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவர் அந்த பட்டத்தை வழங்கியிருந்தாரு. அந்த நிகழ்வு எல்லாமே வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா அதுல நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களும் கலந்துக்கிறதா இருந்தது. ஆனா அவர் வந்து கலந்துக்காம அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாரு. புறக்கணிச்சது மட்டும் இல்லாம ஆளுநர் மேல கடுமையான கண்டனங்களை வந்துட்டு தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரியின் துணைவேந்தர் மேல நாங்க கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு வந்துட்டு அறிக்கை விட்டிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடாம வந்தே மாதரத்தை முதல்ல பாடியிருக்கிறாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசின் அறிவிப்புகளை ஃபாலோ பண்ணாம
ஆளுநர் மாளிகையினுடைய அறிவிப்பை ஃபாலோ பண்ணி ஆளுநர் சொன்னதை கேட்டு அந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வந்தே மாதரத்தை முதல்ல பாடியிருக்கிறாங்க. இதனால தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கிறாரு. அந்த துணைவேந்தர் மேல, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப அடுத்தபடியா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கும் கடுமையான கண்டனங்கள் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு. எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை கொண்டு வர போறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ மக்களே, இந்த ஒரு பதிவுல நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.